சரணம் போற்றி போற்றி சரணம் அடைந்தேன். ஓம் அகத்தீசாய திருவடி சரணம் போற்றி போற்றி சரணம் அடைந்தேன். ஓம் அகத்தீசாய திருவடி சரணம் போற்றி போற்றி சரணம் அடைந்தேன். ஓம் வாழை சித்தராய திருவடி சரணம் சரணம் போற்றி திருவடி சரணம் அடைந்தேன். ஓம் வாழை சித்தராய திருவடி சரணம் போற்றி போற்றி அவர் பாதம் சரணம் அடைந்தேன். ஓம் வாழை சித்தராய திருவடி சரணம் போற்றி போற்றி அவர் திருவடி சரணம் அடைந்தேன். ஐயா, பல ஆண்டுகளுக்கு முன் அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை ஓம், அதுக்கப்புறம் மந்திரங்கள், அதுக்கப்புறம் நமக, இதான் தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சது ஓம் நமக. வேறு எங்கேயுமே வேறு பேசலாமா? பேசாதங்க. அவர் என்ன காரணம் கேட்டு சொல்லுங்க. சவுண்டு வந்தது, எங்கே இருந்து வந்தது என்று தெரியல. வீடு இருக்கலாம் பார்த்துட்டேன். சாமி ரூமில் இருக்க அங்கே கூட கேட்கல. நான் படுத்துருக்க ரூமில் தான் கேட்டுச்சு. 1 மணி நேரம் அதை உட்காந்து கேட்டேன். ஓம் மந்திரங்கள் சொன்னாங்க, அதுக்கப்புறம் நமக்கு தான் எனக்கு புரிஞ்சது. இதுக்கு என்ன, நானும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக முயற்சி செய்கிறேன். எனக்கு புரியல. யாரோட கேட்டுவிட்டேன், சரியான விளக்கம் தெரியவில்லை. என்ன கேட்காங்க நீங்கள் தெளிவாக சொல்லுங்க. இளங்கோ நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு ஓம்ங்கிற ரீங்காரம் கேட்டுச்சு. அந்த நடுப்புற மந்திரங்கள் வந்துச்சு. மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எனக்கு தெரியாது. மந்திரம் சத்தம் கேட்க மாட்டேங்குது, புரிய மாட்டேன். விளக்கங்கள் தமிழ் தெரியல. நமகங்கிறது தெரிஞ்சு, ஓம் நமக தெரிஞ்சு. இடையில வந்த மந்திரங்கள் தெரியல. அகத்திய பெருமான்ட்ட என்ன உங்கள் பேர்? என்ன பேர்? என் பேர் ராஜசேகர். எந்த ஊரில் இருக்கியா? இங்கே தான் இருக்கேன். காவிரிக்கரை ஓரம் இங்கே தான் இருக்கேன். சரி, அகத்திய பெருமான்ட்ட கேட்போம். என்ன வழிபாடு பண்ணிட்டு வரைய? நான் சித்தர் நினச்சி போயிட்டு இருக்கேன். சாப்பிடாம ஒரு 1.25 வருஷம் இருந்தேன். திரவப்பொருள் மட்டும் சாப்பிட்டு இருந்து பார்த்தேன். சாப்பிடாம திரவப்பொருள் மட்டுமே சாப்பிட்டு ஒரு 1.25 வருஷம் இருந்தேன். என்னது சாப்பிடாம திடப்பொருள் சாப்பிடாம திரவப்பொருள் மட்டும் ஒரு 1.25 வருஷம் இருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப அதுவும் இல்லாமல் ஒரு 10 நாள் இருந்து பார்த்தேன். சீரியஸாகவும் எனக்கு கொண்டு போய் எல்லாம் இது பண்ணி, நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், வேணால் தண்ணியை குடித்தா சரியாயிருந்தேன். அப்புறம் தண்ணியை குடித்து திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு உத்தரவு கிடைக்கலன்ட்டு. இது மாதிரி நிறையா செஞ்சுருக்கேன். இப்போ திருவண்ணாமலை போனால் 25 தடவை சுற்றி வருவேன். 20 தடவை. இப்போ அகத்திய பெருமான்ட்ட நீங்கள் கேட்டதுக்கு உண்டான விளக்கங்கள் சொல்லிடுவோம். நீங்கள் அவங்க சொல்லதை இன்னும் என்ன பண்ணிட்டு வராங்க, என்ன இறை வழிபாடு நீங்கள் சொல்லுங்கள் கேட்டு. ஏன்னா அது எதிரொலிக்குங்க. இவர் பேர் ராஜசேகர். இவர் என்னென்னா ஒரு சித்த நிலையை அடையணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி, எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவர் அந்த ஒரு அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் ஓம் நமக அப்படிங்கிற ஒரு மந்திர சொல் மட்டும் 1 மணி நேரமாக காதில் கேட்டிருக்காரு. உள்ள வார்த்தைகள் கேட்க மாட்டேங்க. அது மந்திரம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது அவருக்கு புரியல, அர்த்தம் புரியல. ஆனால் ஓம் நமக மட்டும் தெரிஞ்சுது. 1 மணி நேரம் கேட்டுச்சு. கூட வந்த மந்திரம் எனக்கு எதுவுமே புரியல. மண்டலம் கேட்டதான் 1 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆமாம், எவ்வளோ நாளாக கேட்கு? ஆமாம், அதிகாலை. அதுக்கப்புறம் அது கூட மந்திரம் வர்றது அவருக்கு புரியல. அந்த ஓம் நமக மட்டும்தான் புரிஞ்சுது. அது என்ன சூட்சமா அகத்திய பெருமான். அது இல்லாமல் இவர் அந்த முயற்சியில் இவர் ஒரு 1.5 வருஷம் எந்த திடப்பொருளும் சாப்பிடாம திரவ பொருள் மட்டும் சாப்பிட்டு பயிற்சி எடுத்திருக்காரு. அப்புறம் உடல்நிலை சரியில்லாததுனால அப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு அந்த திருப்பியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு சித்த நிலை கை கூடலை, இது மட்டும் அப்படிங்கிறாரு. அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ராஜசேகர் அகத்திய பெருமானை வணங்கி நின்னுங்க. சும்மா நேரம் நின்னுக்கோங்க. மகாசபை சற்சங்கத்திற்கு அருள் கணங்கள் எல்லாம் அமர்ந்து அகத்தியன் உருவில் இறை சபையின் வாழும் குருவில் அமர்ந்து ஆசிகள் வழங்குகின்ற இறை கணங்களோடு இறை சித்தர்களோடு உரையாடுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை சித்தன் உள்ளுக்குள் இருந்து அருள் வடிவாய் சீடர்களுக்கு பகிர்கின்ற ஆசி நிலையாய் பகிர்கின்ற அற்புத சற்சங்கத்தில் கலந்த இறை நிலைதனை அடைய வேண்டி, சித்த நிலைதனை அடைய வேண்டி, அதனை விருப்பமாக ஏற்று பயணப்பட்டு வருகின்ற சபையினுடைய தொடர்பாளனாக, சற்சங்க தல தொடர்பாளனாக அமர்ந்திருக்கின்ற உமை அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உம்முடைய வயது, உம்முடைய உறவாளர்கள்
எவ்வாறு இந்நிலைதனை தேடி எதற்காக சித்த நிலை வேண்டும் என்று அலைந்தீர் என்று நீர் அங்கிருந்தவாறு உரையாடும். இல்லை வேண்டாம், மைக் வேண்டாம், நீரே. சித்தர் மேலே உள்ள சித்த நெல்மார்க்கத்தில் பயணப்படணும் அப்படிங்கிற நிலையில் தான் அந்த முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படிங்காரு. உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்களா? கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஆகலை. சித்த இறைநிலை, சித்த நிலை எதற்காக பெற வேண்டும் என்று வினவியதற்கு நீர் உரைத்தாய். ஜீவகாருண்ய நிலையை கடைப்பிடிக்க கூற வேண்டும், அனைவரும் நன்மை செய்திட வேண்டும், பாவம் செய்திடக்கூடாது என்று உரைக்க வேண்டும். அதற்கு ஒரு சித்து நிலையோடு வலம் வர வேண்டும் என்பதற்காக நீர் பயணப்பட்டிருக்கின்றாய். சித்தம் என்றால் இறையாற்றல் என்றால் இத்துணை நேரம் சச்சங்க விழாவில் அமர்ந்திருந்தாய். செவிகளில் விழுந்தது சித்தன் உரைத்தது, அகத்தியன் உரையாடிய நிலை, சித்த தேவ கணங்கள் எல்லாம் உரையாடியது. சிவம் எங்கு இருக்கின்றார் என்று கூறினார்கள். சிவம் எங்கு இருக்கின்றார்? சித்தம் எங்கு இருக்கின்றது? உள்ளுக்குள் இருக்கின்றது. அடைய வேண்டிய நிலை தேடி அலைந்தோம் என்று கூறினாயே, அது தவறுதானே என்று அகத்தியன் வினவுகின்றோம். அடைய வேண்டிய நிலை என்று தேடி அலைந்தோம் என்று அலைவதே ஒரு அறியாமை கலந்த கர்ம வினைதான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். யாம் வினவுகின்றோம், இவன் இருந்த தலம், நீர் இருந்த தலம், அத்தலத்தில் எவர் இறை நிலையை நாடி செல்வதற்கு, சித்த நிலை நாடி செல்வதற்கு வலம் வருகின்றார்கள்? எப்படி இருந்தவர்கள் வலம் வருகின்றார்கள்? எவ்வாறு ஆனவர்கள் வலம் வருகின்றார்கள்? அங்கு இருக்கின்ற 192 93 உன்போன்று உடை கேசங்கள் வளர்த்து உடை தரித்து வலம் வருபவர்கள் எல்லாம் இல்லத்திலிருந்து இகலோக வாழ்விலிருந்து விரட்டப்பட்டவர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உண்மைதானே? அங்கிருந்து விரட்டப்பட்டவர்கள், வாழ்க்கையை விரக்தி அடைந்தவர்கள், உறவாளர்களால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள்தான் அங்கு திரிந்து வருகின்றார்கள். இவர்களெல்லாம் இகலோகத்தை வெறுத்து இறைவனை அடைய வேண்டும் என்று செல்லவில்லை, எதையாவது எப்படியாவது ஒன்று விட்டு காலத்தை கழிக்க வேண்டும் என்று வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உண்மையான இறைநிலை, சித்தநிலை எங்கு இருக்கின்றது என்று அறிந்து கொண்டவன் இகலோகத்தை, இல்லறத்தை நல்லறமாக நடத்துவான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அறம் என்பது ஒன்றுதான், அது அறம்தான். இல்லறமும் துறவரமும் ஒன்றுதான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். உமக்கு அறம் இல்லை, இல்லை, அதனால் அதில் அறம் நீ செலுத்தவில்லை. இருந்த பொழுதும் சித்தர்களை தேடி அலைந்தாய், சித்தர்கள் உடன் இருந்தாய். அவர்கள் என்ன உபதேசம் செய்தார்கள் உனக்கு? கர்மா கழிய வேண்டுமெனில் அசைவத்தை கைவிட வேண்டும். நீர் நினைத்தால் கைவிட முடியுமா? அடிப்படை அது ஆரம்பம். நீர் நினைத்தால் கைவிட முடியுமா? அசைவத்தை விட்டுவிட்டேன். யாம் நினைத்தால் கைவிட முடியுமா? இவன் நினைத்தால் கைவிட முடியுமா? இவன் நினைத்தால் முடியுமா? மானிடனாக முடியாது. அவன் நினைத்தால் முடியும். அவன் உள்ளுக்குள் இருந்து பணியாற்றினால் முடியும். அவனை உள்ளுக்குள் இருந்து பணியாற்ற வைப்பது நம் கடமை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். சிவத்தை உள்ளுக்குள்ளிருந்து பணி செய்ய வைக்கின்ற கடமை நமக்குள் உள்ளது. அவன் அருளால் தான் அவன் தாள் வணங்க முடியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவன் அருள் எப்பொழுது பெற முடியும்?
தான் முயன்றால் அவன் அருளை பெற முடியும். அவன் அருள் உள் நுழைந்தால் ஜீவகாருண்ய நிலை எளிதாக உன்னை வந்தடையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். புலாலை கைவிடுகின்றேன் இன்றிலிருந்து நாளையிலிருந்து என்று ஒரு மானிடன் நினைத்தால் அது அவனால் சாத்தியமில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இறையாற்றல் இறையருள் உள்ளுக்குள்ளிருந்து அவன் உணர்வின் மூலமாக செயல்படுகின்ற பொழுதுதான் மெல்ல மெல்ல படிப்படியாகத்தான் அவனை விட்டு அகல முடியும். எத்தகைய நிலை கொண்ட மாற்று நிலையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். பஞ்ச இந்திரியங்கள் கட்டுப்படுகின்றன, ஒரு நொடியிலா கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுகின்றது, ஒரு நாளிலா வந்து விடுகின்றது, 2 நாளிலா வந்து விடுகின்றது. படிப்படியாக ஒவ்வொன்றாக சூட்சமமாக இழந்து இயல்பாக இறைவனோடு கலந்திருக்கின்ற பொழுதுதான் இல்லறம் நல்லறமாக செழிக்கும். அப்பொழுதுதான் துறவரம் ஜெயிக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். தேடி அலைய வேண்டாம். கேசத்தை அழகாக சரி செய்துவிட்டு அற்புதமாக சபை சித்தனோடு சபையோடு வளம் வருவதற்கு அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சித்தநிலை வேண்டுமா, சிவநிலை வேண்டுமா, உள்ளுக்குள் இருக்கின்றது அத்துணை நிலையும் அடைய வேண்டுமெனில் அமைதியாக ஒரு தலத்தில் அமர்ந்து நீர் தவம் காண்கின்ற பொழுது அத்துணையும் உனக்குள் இருந்து பணியாற்றும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இங்கு அமர்கின்ற பொழுது உரையாடுகின்றார்களே, உரைகள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றன? சித்த நிலை அடைந்தால் தான் உரையாட இயலும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சித்தம் சிவம் என்றால் எங்கு இருக்கின்றான்? உரைத்தோமே, எங்கு இருக்கின்றான்? இங்குதான் உனக்குள் தான். ஒவ்வொரு மலரிலும் கனியிலும் பொருள்களிலும் அசையும் அசையா பொருட்களிலும் தான் இறைவன் இருக்கின்றான். அனைத்தையும் சிவமாக பார்க்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து சித்தம் துளிர்விட துவங்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சித்தன் என்றால் பெரிய என்ன தியாகம் செய்து விட்டார்கள் ஆங்காங்கு சுற்றி வந்தவர்கள். அத்தியாகத்தை உணர்த்துவதற்காக அவர்கள் சிரஞ்சீவியாக வலம் வந்து ஆசிகள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஜீவ சமாதிகளை சுற்றுகின்ற பொழுது என்ன கிடைக்கின்றது, என்ன கிடைக்கின்றது என்பதை தெரிவதற்கு நமக்கு என்ன இருக்கின்றது, என்ன கிடைத்தது என்பதை அறிவதற்கு நம்மிடம் என்ன இருக்கின்றது? நீர் உரைத்தாய் ஓம் நமக என்ற வார்த்தை தெரிகின்றது, உள்ளுக்குள் இருக்கும் மந்திரம் அறியவில்லை. அம்மந்திரம்தான் சிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இரண்டுக்கும் நடுவில் இருக்கின்ற மந்திரம் சிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அனைத்து நாமங்களும் அனைத்து அத்துணை வழிபாட்டு முறைகளுக்குள்ளும் ஒற்றை ஆற்றலாக உள்ளுக்குள் அமர்ந்திருப்பவன் சிவம். அவனை ஒற்றை ஆற்றலை பெற்று வளம் வருபவன் தான் ஒரு உண்மையான சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அச்சித்தன் முன்பாக வந்து சித்த நிலை அடைவதற்கு தேடி அலைகின்றோம் என்று உரைக்க கூடாது என்று அகத்தியன் உமக்கு ஆசி வழங்குகின்றோம். உமக்கு என்ன வேண்டும் யாம் தருகிறோம், சபை நாடி வா. அங்குமிங்குமாக தேடி பரதேசி போல அலைந்தவன் அங்குமிங்குமாக தேடி அலைந்தான். உன்னை போல் சித்தனை காண வேண்டும், சிவத்தை அடைய வேண்டும், அதன் உட்பொருளை காண வேண்டும், கருப்பொருளை காண வேண்டும் என்று கருவாக அமர்ந்திருக்கின்ற சிவ புதையல் அமர்ந்திருக்கின்ற தலம் நோக்கி வந்து அவனுக்கு தெரிந்த காட்சிகள் என்ன என்று அவனிடம் கேட்டு தெரிந்து கொள். உரையாடுகின்ற ஆதிகிரை சூட்சம நூல் இருக்கின்றதே, இது எங்கிருந்து உருவாகின்றது? உள்ளுக்குள் இருக்கின்ற மூலாதாரத்திலிருந்து எழுகின்ற பேராற்றல். கண் திறந்தாலும் தவத்திலிருந்து களையாத சூட்சம பேராற்றல் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? சித்தனினை சரணடைந்த பொழுது சித்தனுக்குள் இருந்து பெற்ற பேராற்றல் மூலமாக கண் திறந்த பொழுதும் நீர் இருவரும் நிற்கின்றீர்கள், ஆனால் இவனுக்கு தெரியாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இவன் கூடத்திற்குள் அமர்ந்திருக்கின்றான், ஆனால் இவன் கண்களுக்கு இது கூடமாக தெரியாது. மானிடர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், மானிடர்கள் கண்களுக்கு தெரிய மாட்டார்கள் என்று கூறுகின்றோம். ஏனெனில் இவன் மானிடனாக அமர்ந்திருக்கவில்லை, தற்சமயம் அகத்தியனாக அமர்ந்திருக்கின்றான் என்று ஓம் அகதீசாய நமக. அகத்தியனாய் அமர்வதற்குரிய ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது? உன் மூலாதார நிலையில் இருந்து செயல்படுகின்றது. நீர் உணர்கின்ற பொழுது, உன்னை உணர்கின்ற பொழுது சித்தம் தெளிவடைந்து மேல் எழுகின்ற அற்புத சுழுமுனையின் மூலமாக வருகின்ற சிவஜ்வாலை தான் ஆதிகிரை சூட்சம நூலின் வார்த்தை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். பல்வேறு சக்கர நிலைகளை இவன் கண்டிருக்கின்றான். ஒவ்வொரு சக்கர நிலைகளிலும் சென்று உச்சஸ்தானியில் இருந்து வருகின்ற ஆற்றலை இவன் கண்டிருக்கின்றான். இவனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி இல்லா நிலையிலே அற்புதமாக எங்கிருந்து பெற்று எதன் மூலமாக இவனுக்குள்ளிருந்து உரையாடுகின்றான் என்பதை கண்டிருக்கின்றான். கண்டவுடன் தான் இது சிவம் அவதரித்த தலம்தான், சிவ கைலாயம்தான் என்று தலத்தில் அமர்ந்து விட்டான் இவன் என்று கூறுகிறான். உண்மையை உணர்கின்ற பொழுது அற்புதமாய் உள்ளுக்குள் இருந்து சித்தம் என்ன சிவமே விழிப்பான் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம். உமக்கு நீர் இதுகாரும் இனிமேலும் உமக்கு ஆதரவு எங்கும் இல்லை அல்லவா?
ஆதரவு. ஒரே ஒரு நண்பர் தான் ஆதரவு கொடுக்குறாரு. உனக்கு நண்பனாக, அண்ணனாக, தம்பியாக, தாயாக, தந்தையாக, உறவாளனாக, சிவமாக, பிரபஞ்சமாக, பஞ்சபூதமாக இருக்கின்ற ஒரு வாழும் குருவை சென்று தஞ்சமடைந்து இவனோடு பணி செய், நீர் நச்சித்த சிவத்தை அடைவாய் என்ற அகத்தியன் உமக்கு நல்லாசி வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தேடி அலைய வேண்டாம், நாடி வந்து தேடி அமர்ந்த நாடியவனுக்குள் நிற்கும் நாடியை நாடு, உன்னை யாம் நாடுவோம் என்று அகத்தியன் ஆசி கூறி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவர் திருவண்ணாமலையில் எனக்கு நண்பரானார். தெரிந்துதானே அருகாமையில் வந்து நிற்கின்றாய், கண்டோம் அல்லவா? அவன் வந்தவுடன் உடன் வந்து நிற்கின்ற பொழுதே அகத்தியன் கண்டோம் அல்லவா? நாங்கள் இருவரும் போல் பரதேசியாய் சுற்றி திரிகின்றான், இனி பிரதேசம் செல்ல வேண்டாம், உண்மையான பரதேசியோடு இணைந்து கொள்ளுங்களா என்ற அகத்தியன். ரொம்ப ஆனந்தம் ஐயனே. வாங்க நாங்கள் பரதேசம் இருவரும் கிரிவலம் சுற்றுவோம் தினந்தோறும். அன்றே உரைத்தேன். நாம் உரைத்தவாறு ஜீவ சமாதி சுற்றி சுற்றி வருகின்ற பொழுது முட்டி முட்டி அளத்தான் முடியும். அகத்தியனோடு உரையாட முடியுமா? முடியாது. உரையாட முடியுமா? திருமுருக பெருமானின் உரையாடலை கேட்க முடியுமா? சத்திய நாராயண பெருமானை நேரடியாக காண இயலுமா? மகாவிஷ்ணுனுடைய ஆசி நிலையை உரைக்க உரைக்க உள்ளிருந்து எழுகின்ற ஆதிரை சூட்சம நூலிலிருந்து வருகின்ற சிவஜ்வாலையை காண இயலுமோ? சபை நாடி வாருங்கள் என்று அகத்தியன் அழைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறுதான் இறையோடு உரையாடுகின்ற என் நிலையிலும் உரையாடலாம். என் நிலையிலும் கண் திறந்த பொழுதும் கண் மூடிய பொழுதும் தவத்திலிருந்து மீளாத ஆற்றல் பெற்ற அற்புத இறை சூட்சமன் நூலோடு விளையாடலாம், உறவாடலாம், சித்தனோடு கலந்திருக்கலாம் என்று அகத்தியன் அழைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறைபணி ஆற்று, இறை உன்னுக்குள் இருந்து பணியாற்றும் என்று நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகதி பெருமானுக்கு நன்றி சார். ரைட், ஓகே. அகத்தியாய திருவடி சரணம் போற்றி கோடி நன்மைகள் ஐயா. புரியாத புதிர் எனக்கு தெளிவாக விளக்கம் வந்ததுக்கு நன்றி. வாலசித்தர் ஐயா அவர்களுக்கும் இன்னும் அரும் பெரும் விளக்கம் வேண்டுமா? இவனோடு அரை மணி நேரம் சபையில் உரையாடு. ஞானம் என்றால், சித்தம் என்றால், சிவம் என்றால் என்ன என்று வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுவான் இவன் என்று கூறுகின்றோம். அகத்தியன் சூட்சமமாக உரையாடி விட்டு வெளியேறி விடுவோம். இவன்தான் இயல்பான வாழும் குருவாக சிவமாக வளம் வந்து அமர்ந்திருப்பான் சிவசபையில் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. சித்தம்போக்கு சிவம்போக்கு தெரிஞ்ச இப்பொழுது நான் சிவனாகவும் சித்தனாகவும் உங்கள் இருவரையும் பார்க்கிறேன். யாருக்கு வேணாலும் நீங்கள் மாடு சொல்லுங்க, எனக்கு அப்படி இல்லை. நான் உணர்ந்து விட்டேன், ஐயனை உணர்ந்து விட்டு எனக்குள் உதித்து விட்டீர்கள். ஐயன் தான் சிவம், நீங்கள் தான் சித்தன். உன் மெய் மெய்யாகின்ற பொழுது உண்மை மட்டும்தான் உள்ளிருந்து எழும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நன்றியா, கோடி நன்றியா. பல்லவதேய சீடனே செல்லும் பொழுது அகத்தியனையும் சித்தனையும் வாழ்த்தி ஒரு பண் பாடாது கேட்டு அகத்தியனுக்கு நாளாகிவிட்டது. ஓம் அகதீசாய நமக.